உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தனுசு ராசி பர்டிகுலரா மூல நட்சத்திரம், புராண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்குமே வலுவா இருக்கு. ரொம்ப அருமையான காலம் இந்த தனுசு ராசி. பர்டிகுலரா 7ஆம் இடத்துல குரு போறார். 7ஆம் இடத்துல குரு போனாலும் இப்பயே 6ஆம் இடத்துல இருக்க குரு அவங்க நல்ல ஒரு பலனை கொடுப்பார். அது இல்லாமல் இவங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ராகு வரார். ராகுவோட பலன் வருது. ஆனால் சனி 4ஆம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம சனியாக மாறுறார். ஸோ 2 வருஷத்துக்கு உடல் உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பயப்பட வேணாம். ஏன்னா குரு நல்லா இருக்கார். குரு 7ஆம் இடத்துக்கு போயும் நல்லா இருப்பார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல கடகத்தில் உச்சமாயும் அவருக்கு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும். அதனால் எந்த ஒரு பயமும் வேணாம். அது இல்லாமல் தொழில்துறையில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருப்பாங்க, டீச்சர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க, ட்ரைனிங் கோச்சிங் அது பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட், அது இல்லாமல் இவங்க இடம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆளாக எல்லாமே வலுவாக இருக்கும். முதல் 3 மாதங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியா இருக்குது. கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு உயர்ந்த நிலைமை எதிர்பார்க்காம பிப்ரவரி மார்ச்சில் அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, மேலே போகக்கூடிய நிலைமைகள். அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க, அதுக்கான வழிமுறையாக போங்க. அந்த ஸ்ட்ரிக்கானதுலாம் நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும். ஒரு ப்ரெஷர் வராமல் இருக்கும். அந்த ப்ரெஷர் தாங்கக்கூடிய சக்தியை வழி பண்ணுங்க. முன்கோவங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கின்னு அவங்க செயல்பட காரியங்களை செய்கிறது நல்லது. அது இல்லாமல் உங்களுக்கு பாக்கியாவதி வீட்டில் இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல ராகு வரதுனால அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்குகள், மிகப்பெரிய லேண்ட் வச்சுருப்பாங்க, அந்த லேண்டில் ஒரு பிரச்சனையாக ஒரு வழக்குகள் ஒரு வழி செயல் பணத்தை பார்க்கக்கூடிய நிலைமைகள் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நடக்கும். ஆனால் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் ஒரு சரியான காலகட்டம் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதை டீல் பண்ணுறதோ, ஆளுங்கிட்ட பேசுறதோ, பர்டிகுலர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதோ, அந்த பணத்தை வாங்குறதோ, வேலையில் இருக்க சில டீக்ரேட் ஆகுதோ, இல்லை வேலையில் அவங்கள வெளியே தள்ளுறதோ, வேலை விட்டே வேறு இடத்துக்கு மாறுறதோ, அந்த சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள், முட்டி சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, கால்சியம் குறைபாடுகள், அது இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நைட்டில் கொஞ்சம் வயசானவங்களுக்கு அவங்க உடல் உபாதைகள் தூங்க முடியாமல் வழிகள் கொஞ்சம் தவிக்கிறது, இதெல்லாம் இந்த 3ஆம் மாதம் 5ஆம் மாதம் வரைக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதால மெயினாக இவங்க முக்கியமாக சிவனை வணங்குறது தான் நல்லது. சிவ வழிபாடு. சிவனுக்கு எப்பவுமே விளக்கேற்றினே இருக்கணும், வழிபடணும். வீட்டில் விளக்கேற்றிடணும், அதுக்கான வழிபடணும். 7ஆம் இடத்துல குரு போகிறதுனால மிகப்பெரிய ஒரு பலன் காத்திருக்கு. அந்த குருவோட வழி திருமணங்கள் தடைகள் நீக்குவான், வழிகள் கொடுத்துருவான், பொருளாதாரத்தை கொடுப்பான், புது வீடு புது வாகனங்கள் வாங்கிடுவீங்க, அதுக்கான வழிகள்லாம் அமைச்சு கொடுத்துருவான். இடத்த மாற்றி ஒரு பெருசாக கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கான வழிகள் வேலையில் அற்புதமான வழிகள் கிடைக்கும். புது வழிகள், எதிர்பாராத படங்கள் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். 6ஆம் மாதத்துல 9ஆம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய யோகம். ட்ராவல் பண்ணுறதுல யோகம் இருக்குது, ட்ராவல் ஏஜெண்டாக இருக்கவங்களுக்கு யோகம் இருக்குது. அது இல்லாமல் எதனா ஒரு லாட்ரியோ ஏதோ சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சில பணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்காம நடக்கும். சனியோட தாகம் இருக்கிறதுனால இடுப்பு, கண் பார்வைகள், கால், அதாவது நல்ல உணவுகள், நேரத்தன்மைகள், வழிகள் எல்லாம் குறைக்காமல் செஞ்சீங்கன்னா இந்த உடலோட பிரச்சனைகள் தீர்ந்து வழி வரும். அதாவது பாக்கியாதிபதி இருக்கிறதுனால இந்த 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியில் போய் சிம்மத்தில் உட்காரக்கூடிய கேதுவோட பலன் கோர்ட்டு வழக்குகள்லாம் முடிச்சிருவான். உங்கள் கேஸ்லாம் இந்த 1.5 வருஷத்தில் வெற்றி அடைஞ்சிடும். நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது 6ஆம் மாதத்துலேயே பலம் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. 6லேருந்து 9ஆம் மாதம் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 9ஆம் மாதத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும் மேலும் கிழங்குகள் இருக்கும். சில தொழில்கள் குறைபாடுகள் வரும். சில இடத்துல பணங்கள் விரயமாகும். ஆனால் 12ஆம் மாதத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வருஷம் தனுசுக்கு தான் மிகப்பெரிய யோகம். சிம்மத்துக்கும் தனுசுக்கும் யோகம் இருக்க மாதிரியா தனுசுக்கு எதிர்பார்க்காத யோகங்கள் வரும். அது இல்லாமல் இவங்க திருப்பதிக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஸோ எப்பவுமே 3ஆம் இடத்தில் ராகு வந்தாவே உறவினர்கள் பிரச்சனைகள் ஏற்படுறத திருப்பதி பகவான் தான் காப்பாற்ற முடியும். அது இல்லைன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்கக்கூடிய பெருமாள் ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனை போய் பார்த்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. தனுசு ராசி மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கிறத இந்த வருஷம் பார்க்கலாம். இதுவரை நமக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்கினார்கள். மீதமுள்ள 2 ராசிகளுக்கான பலன்களை நாளை வழங்க இருக்கிறார்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ்டர் சொல்வார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.